யோ லியாம் லிவிங்ஸ்டன் உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கியா? அதாவது என்ன மேட்டர்னா, இப்போ நடந்த மினி ஆக்ஷன்ல நம்ம லியாம் லிவிங்ஸ்டனோட பேரு ஃபர்ஸ்ட் சுற்றுலே வந்திருக்கும். அப்படி அவர் பேர் வந்த உடனே ஒரு டீம் கூட அவர் மேல இன்ட்ரெஸ்டே காமிச்சிருக்க மாட்டாங்க. முத சுற்றுலே மனுஷன் அன்சோல்ட் ஆயிருப்பாரு. அந்த சமயத்துல இவர் அன்சோல்ட் ஆனது பல பேருக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்குங்க. ஏன்னா இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி லிவிங்ஸ்டனை சிஎஸ்கே வாங்க போறாங்க, அந்த டீம் வாங்க போறாங்க, இந்த டீம் வாங்க போறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய நேமா எல்லாராலையும் பேசப்பட்டுச்சுங்க. இதுக்கப்புறமா ரெண்டாவது சுற்றுல திரும்ப லியாம் லிவிங்ஸ்டனோட பேர் வந்துரும். அப்போ அவர் மேல முதல் பிட்டா கேகேஆர் பிட் பண்ணிருப்பாங்க. சரி, கேகேஆர் அவரை கம்மியான பிரைஸ்ல முதல் பிட்லயே வாங்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா திடீர்னு எஸ்ஆர்எஸ், எல்எஸ்ஜி, ஜிடின்னு மூணு டீம் உள்ள வந்து அவர் மேல மாத்தி மாத்தி பிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயே நம்ம எல்எஸ்டி மாம்ஸ் அவர் பர்ஸ்ல ரிமைனிங் அமௌண்ட் இருந்த 13 கோடிக்கு ஃபுல்லா பிட் பண்ணி ஓரளவு பிரைஸ்ல லியாம் லிவிங்ஸ்டனை வாங்கலாம்னு ஆர்வமா பிட் பண்ண நம்ம காவியாக்காவை ஃபைனலா 13 கோடிக்கு வாங்க வச்சிருப்பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சுட்ல அன்சோல்ட் ஆன நம்ம லியாம் லிவிங்ஸ்டன் செகண்ட் சுற்றுல 13 கோடிக்கு எஸ்ஆர்எச் வாங்கியிருப்பாங்க. ஹலோ செக் 1 2 3 bowling ஃபீல்டிங்